ஓம் சாந்தி. சொற்பொழிவு பேச்சுக்கலை என்பது ஒரு சக்திசாலியான ஆயுதமாகும். நமது தூங்கிக் கொண்டிருக்கும் சைத்தன்யத்தை, உள் உணர்வை விழிப்படைய செய்யக்கூடியது, நமது இரத்தத்தை சூடாக்கக்கூடியது. காரணம், வார்த்தைகளில் மிகுந்த ஆற்றல், ஊர்ஜா இருக்கிறது. இப்போ நாம புருஷோத்தம் பாயினுடைய சொற்பொழிவு பேச்சு கேட்டோம். அதுல கூட அவர் கடைசியா சொன்ன அந்த கவிதையில ஒரு மிகப்பெரிய வேகம் இருந்தது, ஆற்றல் இருந்தது, உத்வேகம் இருந்தது, தூண்டுதல் தரக்கூடிய மிக நிறைய முத்துக்கள் இருந்தன. வார்த்தைகள் நமது ஊர்ஜாவை வெளிப்படைய செய்கிறது, சக்திகளை வெளிப்படைய செய்கிறது, ஆத்மாவுக்கு மிகப்பெரிய வேகத்தை தருகிறது. ஆகவே பள்ளிக்கூடங்களில் நிறைய இடத்துல மாணவர்களுக்கு பேச்சு போட்டி வைக்கப்படுகிறது. நம்முடைய சேவா கேந்திரங்கள், தியான நிலையங்கள்ல கூட சின்ன சின்ன குமாரிகளுக்கெல்லாம் கூட தியானம் சொற்பொழிவு செய்ய கற்றுக் கொடுக்கின்றோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் சேவா கேந்திரத்துக்கு போகும்போது அங்க சின்ன சின்ன குமாரிகள் நல்ல அழகழகான பேச்சு சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருந்தார்கள். அவங்க பேச்சையெல்லாம் கேட்ட பிறகுதான் எனக்குள்ள அந்த ஆர்வம் வந்தது. அவங்களுடைய பேச்சு எனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, ஆனா அது உள்ளத்தை தைத்தது. அதை கேட்கும்போது நாம ஏதாவது அவசியம் செய்தே ஆகணும் என்ற அந்த உந்துதல், தூண்டுதல் ஏற்பட்டது. உள்ளத்தில் அம்பு பாய்ந்தது. அவங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களா இருக்குது, நாம் அவ்வளவு உயரத்தை போய் அடையணுமேங்கிற அந்த உத்வேகம் கிடைத்தது. பேச்சுக்கலைக்கு நீண்ட கால அபியாசம் என்பது முதல்ல அவசியம், தேவைதான். பேச்சுல என்ன என்ன இருக்கக்கூடாது என்பதுலயும் நாம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சில வார்த்தைகள், சில விஷயங்களை சொல்லிட்டோம்னா அந்த பேச்சே சுவாரஸ்யமற்றதாக போயிடும். சில வார்த்தைகள், சில வாக்கியங்கள் சிலருடைய உள்ளத்தை காயப்படுத்திடும், துன்பப்படுத்திடும். அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசிடக்கூடாது என்பதிலும் நாம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக விஷயம் என்னவென்றால், நாம் பேச்சில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, வார்த்தைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாட்டிக்கொள்றதுன்னா என்ன, அப்படின்னு நம்ம உளரக்கூடாது. பள்ளிக்கூடத்துல கூட ஆசிரியர்கள் கேட்கும்போது சிறு குழந்தைங்கள்ட்ட அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திலேயே மாட்டிட்டு நிற்கும். அடுத்த கட்டத்துக்கு நகர தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. இதன் காரணமாக சொற்பொழிவு கொஞ்சம் தொய்வடைஞ்சிடும். அதற்கு பூரண தயாரிப்பு வேண்டும். நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம போகணும். நம்ம ஒருவேளை எங்கேயாவது நம்ம மாட்டிக்கிட்டா கூட அடுத்தடுத்து நம்ம முயற்சி செய்து, பயிற்சி செய்து அதிலிருந்து விடுபடணும். அடுத்த விஷயம், மரியாதை குறைவான வார்த்தைகள் எதையும் நம்ம பேசிடக்கூடாது. பேசுறவங்க பேச்சினுடைய போக்குல அப்படியே தன்னை மறந்து சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கேட்கறவங்களுக்கு அந்த வார்த்தை தச்சிடும், அதாவது காயப்படுத்திடும். அவங்க அந்த வார்த்தையை பிடிச்சிப்பாங்க. 2-3 நாளைக்கு முன்னால கூட இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுல ஒருமை சொல் வந்தது. ஒருமை அப்படின்னா வாப்போ, என்னப்பா, அந்த மாதிரியான ஒரு மரியாதை குறைவான சொல் வந்தது. பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க தங்களுடைய நண்பர்களோட வாப்போன்னு ஒருமையில பேசியிருப்பாங்க. கொஞ்சம் வாடா போடான்னு கூட கொஞ்சம் மரியாதை குறைவா பேசியிருப்பாங்க. அந்த பேச்சினுடைய பழக்கத்துல அந்த குழந்தைங்க வீட்டுக்கு தன்னுடைய தாய் தந்தையிட்ட கூட அந்த ஒருமை சொல், மரியாதை குறைவான சொற்களை பயன்படுத்திடுவாங்க. பிறகு அது நம்முடைய பழக்க வழக்கத்துல, நடத்தையில கூட அது ஒன்று கலந்துரும். அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடிய சபையில நம்மை விட வயதுல மூத்தவங்க, அனுபவத்துல மூத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால மரியாதை குறைவான சொற்கள் எதுவுமே வந்துடக்கூடாது என்பதுல நம்ம கவனம் கொடுக்கணும். அடுத்தது, வார்த்தை தட்டுப்பாடுகள் வந்துடக்கூடாது. நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இதயத்துல ஏற்கனவே நிறைய வார்த்தைகளினுடைய பொக்கிஷத்தை நிறைச்சி வச்சிருக்கணும். அப்பதான் அவசரமான நேரத்துல அவசியமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அதனால வார்த்தைகளினுடைய சேமிப்பு இருக்கணும். வார்த்தை தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. வார்த்தைகள் சரியான வார்த்தைகள், உகந்த வார்த்தைகள் இல்லை என்றால் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக சாதாரண வார்த்தையை, பலகீனமான வார்த்தையை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த சொற்பொழிவு கூட பலகீனமாயிடும். அதனால நிறைய நல்ல சக்தி மிக்க வார்த்தைகளினுடைய நினைவு, சேமிப்பு உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பாபா கூட என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய வார்த்தையில் கூர்மை இருக்க வேண்டும் அப்படிம்பார். அடுத்தது, விமர்சனம் கூடாது. யாரையும் குறை சொல்வது, குற்றம் சாட்டுவது, புகார் சொல்வது என்ற மாதிரியான ஸ்டைல்ல நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. அடுத்தது, நம்முடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை விதம் எப்படி இருக்கணும், நம்ம எந்த சபைக்குள்ள போறோம் அந்த சபைக்கு ஏற்ற மாதிரியான நம்முடைய ஆடை இருக்க வேண்டும். இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் கலரா சட்டை போட்டு, பேண்ட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருந்தேன்னா இந்த இடத்துக்கு உகந்ததாக அது இருக்காது.
இப்போ ஒரு ஆன்மீக கூட்டத்துக்கு போறோம். அப்ப அதுக்கு உரிய மரியாதைக்குரிய ஆடை இருக்குது. ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போறோம். அதற்கு உரிய மரியாதைக்குரிய ஆடை இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆடை கூட சபைக்கு ஏற்றவாறு இருக்கணுமே தவிர, அந்த சபைக்கு எதிரானதாக அமைந்துவிடக் கூடாது. அடுத்தது நம்முடைய பாவனை டூ மச்சா இருக்கக்கூடாது. அதாவது அளவுக்கு அதிகமான எமோஷன்லாம் காமிக்கக் கூடாது பேச்சுல. நெறைய பேர் அவ்வளோ பாவனையில, எமோஷன்ல வந்துருவாங்க. அவங்களுடைய சொற்பொழிவு அரைகுறையாவே முடிஞ்சு போயிடும். அடுத்தது நம்முடைய பேச்சுல பயம்ங்கிறது இருக்கவே கூடாது. பயப்படக்கூடாது. யாராவது திடீர்னு வராங்க குறுக்க பெரியவங்க, உடனே அத பார்த்து பயந்துறக்கூடாது. அதுக்கு நமக்கு நல்ல பிராக்டிஸ் வேணும். என்னுடைய லௌகீக உறவினர் கூட ஒருத்தர் அப்படித்தான். சின்ன வயசுல வந்து ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவருக்கு அந்த மாடுகளை எல்லாம் முன்னால நிப்பாட்டி வச்சு மாடுகளுக்கு முன்னால பேசுவாராமா, பேசி பழகுவாராமா. இப்படி மாடுகளுக்கு முன்னால பேசி 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 அவருக்கு நல்ல பேச்சுக்களை வந்துச்சு. பிறகு நல்ல பெரிய ஆசிரியர் ஆனாரு. நல்ல மிகப்பெரிய அளவுல வந்து புகழ் பெற்றாரு. எல்லாராலையும் மதிக்கப்பட்டாரு. காரணம், அவருக்கு பிராக்டிஸ் இருந்திருக்குது. ஏதாவது ரூபத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பயம்ங்கிறது சுத்தமா இருக்காது. இது நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரம், குடும்பம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வித்தியாலயம். இங்கே கூட நம்ம பயம்ங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. பெரிய பெரிய இடங்கள்ல, மேடைகள்ல, சபையில போய் சொற்பொழிவு பண்றதுக்கு முன்னால சின்ன சின்ன பரிவாரத்துக்கு மத்தியில முதல்ல முரளி படிக்க ஆரம்பிக்கணும். முரளி படிக்கிறதே ஒரு விதமான பயிற்சி தான், அபியாசம் தான். ஞான சிந்தனை செய்வது, நம்ம வாக்கிங் போறோம், வாக்கிங் போகும்போது ஞான கலந்துரையாடல் செய்வது. அப்போ என்னவாகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வார்த்தைகளை நம்ம நிறைய கத்துக்கிறோம், சேர்த்துக்கிறோம். அது வந்து நமக்கு பெரிய பெரிய இடங்கள்ல சொற்பொழிவு செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். பாபா சொல்லுவாங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் ஞான அமிர்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஞானம் கேட்கறது, ஞானம் பேசுறது, இதெல்லாம் செய்ய செய்ய நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பயம் முற்றிலுமாக நீங்கி போயிடும். அடுத்தது, ரொம்ப சீரியஸாவும் ஆயிடக்கூடாது. கம்பீரத்தா அப்படின்னு சொல்றோம், சீரியஸ்னஸ். ரொம்ப ரமணீகரமும் இருக்கணும், ரொம்ப கம்பீரத்தாவும் இருக்கணும். ஆனா பேலன்ஸா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு அதிகமாயிட்டாலும் கூட அந்த சொற்பொழிவு சுவாரஸ்யமற்றதா போயிடும். வெறும் விளையாட்டுத்தனமாவே கேலியாவே பேசிடக்கூடாது, நகைச்சுவாவே பேசிடக்கூடாது. இல்ல வெறும் சீரியஸாவே பேசிடக்கூடாது, போராயிடும். நீங்க பேசக்கூடிய சபையில அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து, கேட்கக்கூடியவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அடையணும். நீங்க சீரியஸா பேசிட்டீங்கன்னா அது இருக்காது. அதனால அந்த கம்பீரத்தன்மை, நீங்க சீரியஸான மேட்டர குடுக்கும்போது குடுக்கக்கூடிய தன்மைய ரொம்ப ரமணீகரமா, ரொம்ப லகுவா நீங்க பேச கத்துக்கணும். அடுத்து, நம்ம யாரையுமே ஒதுக்கக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. சில நேரத்துல எதிர்க்க உள்ளவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு விஷயம் சொல்வாங்க. அதுல நமக்கு என்ன காரியத்துக்கு உதவக்கூடிய விஷயமோ அதை எடுத்துக்கணும், மத்தத விட்டுடணும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் சொல்ற விஷயங்களையுமே காதுல வாங்கிக்கலாம். ஆனா எது அதுல ரொம்ப காரியத்துக்கு உதவக்கூடிய விஷயமோ அதை நாம எடுத்துக்கணும். மற்றதை நம்ம ஒதுக்கி தள்ளிடணும். அடுத்து, தைரியத்தை ஒரு பொழுதுமே விட்டுறக்கூடாது. பாபா சொல்றது உண்டு, தைரியமான குழந்தைங்களுக்கு என்னுடைய உதவி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. தைரியம், துணிச்சல் எப்பொழுதுமே நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு முறை நம்ம தைரியத்தை தொலைச்சிட்டோம்னா திருப்பி அதை கொண்டு வர்றது சிரமமாயிடும். எப்படி வந்து ட்ரெயின் வந்து தண்டவாளத்தை விட்டு இறங்கிடுச்சுன்னா திருப்பி தண்டவாளத்துல கொண்டு வர்றது ரொம்ப சிரமமாயிடும். அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தைரியத்தை இணைத்து கொண்டே நாம முன்னேறிட்டு இருக்கணும். அடுத்து, வார்த்தைகள்ல கடுமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. கடும் சொற்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, கடும் சொற்களா பேசுறவங்க, அவங்க கூட சில சபையினர்களை வந்து தன் பக்கம் இழுக்குறாங்க. அவங்கள்ட்டயும் கூட வந்து ஒரு அட்ராக்ஷன் உலகத்துக்கு இருக்கத்தான் செய்யுது. காரசாரமா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கவனிக்கலாம். எப்ப பார்த்தாலும் அவர் காரசாரமாவே பேசுவாரு, ஆவேசமாவே பேசுவாரு அப்படின்னா, அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுப்புங்கிறது மக்களுக்கு வந்துரும். அடுத்து, பேச்சில் வந்து ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை இருக்கணும். எல்லைக்கு உட்பட்ட பார்வை, கண்ணோட்டத்தோட நம்ம பேச்சு இருக்கக்கூடாது. முன்னால ஒரு 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். அவங்களுக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்கக்கூடாது. ஒரு சகோதரர் சுப்ரத் பாக்ஜி அப்படிங்கிறவர் ஃபாரின்ல இருந்தாங்க. அவருடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. ஒடிசா புவனேஸ்வர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்போ அந்த ஃபாரினர் வந்து அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வரார் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக.
அவங்க அம்மா ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க. அதிகம் பேச முடியல. குறைவாகத்தான் பேச முடிஞ்சது. அந்த ஃபாரின்லேருந்து வந்திருந்த அவருடைய பையன் வந்து ஒரு 10, 11 நாள் இருந்தாரு. அவருடைய பிசினஸ் ரொம்ப பெருசு. அதனால ரொம்ப நாள் இருக்கவும் முடியல. அவர் விடை பெற்றுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால கிளம்புறதுக்கு முன்னால அவங்க அம்மாட்ட வந்து, "நான் இப்படி ஊருக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுடைய நெற்றிய வந்து முத்தமிடுறாங்க அன்பாக. அப்ப அவங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டு சொல்றாங்க, "நீ என்னுடைய நெற்றிய இல்ல, முழு உலகத்தினுடைய நெற்றி என்று நீ முத்தம் பண்ணணும்" அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்களுடைய அம்மாவுடைய பார்வையில ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, இந்த முழு உலகமும் உனக்கு முக்கியம்தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தினாங்க. உலகத்துக்கு உகந்ததாக அந்த மாதிரி சிந்திக்கணும். 4 பேருக்காக அப்படி இல்ல. நாம் நாம் அனைவருக்கும் அப்படிங்கிற உணர்வோட பேசணும். சிந்தனை இன்னொரு யுனிவர்சல் சிந்தனையாக இருக்கணும். உலகாய சிந்தனையாக இருக்கணும். பரந்த பார்வை, பரந்த உணர்வு, பரந்த சிந்தனை இருக்கணும். லௌகீகத்தன்மை, குறுகிய சிந்தனை, குறுகிய பார்வை இருக்கக்கூடாது பேச்சுல. அடுத்து உங்க பேச்சு போர் அடிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. உங்க கவனம் எதிர்க்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல உடைய முகத்துல இருக்கணும். அவங்க முகம் சோர்வா இருக்குதா, டயர்டா இருக்குதா, தூங்குறாங்களா, அப்படி தூங்குற மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள விழிப்படைய செய்யற மாதிரியாக நம்முடைய வார்த்தைகள், சிந்தனைகள், பேச்சுக்கள் இருக்கணும். நம்ம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம்னா, சொன்னதையே சொன்னதை ரிப்பீட் பண்றோங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு போர் ஆயிடும். புருஷோத்தம் பாய் கூட சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்கை விட்டு நீங்க தாண்டி வெளியில பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலும் எதுக்கு உங்களுக்கு போர் ஆயிடும். தலைப்பை நாம இறுக பிடித்து கொண்டு அதில் படிப்படியாக முன்னேறி நம்ம உச்சத்தை தொடணும். வெளியில எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது. அப்படி நம்முடைய பேச்சு இருக்கணும். அடுத்து பேச்சு ரசனை மிக்கதாக இருக்கணும். ரசனை அற்றதாக இருக்கக்கூடாது. வார்த்தைகள் ரசம் மிகுந்ததாக, சுவையானதாக இருக்கணும். இன்னைக்கு கூட பாபா வாணியில சொன்னாரு, பாபாவுடைய நினைவினால் உங்களுடைய முகம் ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது. அதை கேட்கும் போதே நமக்கு அந்த ரசனை வருது இல்லையா? அதுல அட்ராக்ஷன், ஈர்ப்பு இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மனதில் பதியும்படியாக இருக்கிறது, அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. ஆக ரசம் மிக்க வார்த்தைகளாக, சுவைமிக்க வார்த்தைகளாக இருக்கணும் பேச்சுல. இதற்கு வார்த்தைகளினுடைய சேமிப்பு நம்மள்ட்ட நிறைய இருக்கணும். அடுத்து நம்முடைய பேச்சு என்னமோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஸ்டைல்ல இருக்கக்கூடாது. நான் சம்பன்னமாயிட்டேன், சம்பூர்ணமாயிட்டேன், நீங்கெல்லாம் இதை செய்யுங்க, இதை செய்யலைன்னா அப்படி இப்படி அப்படின்ற மாதிரியான ஸ்டைல்ல கட்டளையிடும்படியாக, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் ரொம்ப பெரிய ஆள்னு காண்பிக்கும்படியாக நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. எதிர்க்க இருக்கிறவங்களை வந்து நாம கீழே பார்க்க கூடாது. அவங்களுடைய மதிப்பை குறைச்சி பார்க்க கூடாது. இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம், நான் இதை செஞ்சு பார்த்துருக்கிறேன், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்பீச்சா, ஒரு நட்பு ரீதியான ஒரு உரையாடலா இருக்கணுமே தவிர தான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற சுப்பீரியாரிட்டியை காண்பிக்கும்படியாக அந்த பேச்சு இருந்துச்சுன்னா கேட்கிறவங்களுக்கு ரசனை குறைஞ்சு போயிடும். அடுத்து பேப்பரை பார்த்து படிக்கிறது, டைரியை பார்த்து படிக்கிறது, போர்டை பார்த்து படிக்கிறது, மொபைலை பார்த்து படிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அதையே பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பேச்சு ரசனையுடையதா, மற்றவங்களை கவரக்கூடியதா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நாம சப்போர்ட் இல்லாம பேசுறதுக்கு நல்ல ப்ரிப்பரேஷனோட, தயாரிப்போட வரணும். சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஆனா அது டூ மச் போயிடக்கூடாது. பேப்பரை பார்த்து கொஞ்சம் படிக்கிறது, ஒரு டைரியை புரட்டி பார்த்து படிக்கிறது, பிறகு பையில இருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறது, இப்படியே அவங்க கேட்கறவங்களுடைய கவனத்தை சிதறடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கிற தப்பில்லை. அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு நேரத்தை போக்கிடக்கூடாது. அடுத்தது கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுவும் தப்பு. நீங்க டைம் என்னாச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க டாப்பிக்கை மறந்துடுவீங்க. டைம் கான்சியஸுக்கு வந்துடுவீங்க. மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலயும் நீங்க கவனமா இருங்க. ஜாஸ்தி கடிகாரம் பார்க்காதீங்க, டைம் பார்க்காதீங்க. டயத்துக்கு பேச்ச முடிக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஹாஃப் அன் ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர்னா 35 நிமிஷம், 40 நிமிஷம் அப்படி போயிடக்கூடாது. டயத்துக்கு முடிங்க. ஆனா டயத்தை பார்த்துக்கிட்டே இருந்து நீங்க வந்து மற்றவங்களுடைய கவனத்தை வந்து சிதறடிச்சிடக்கூடாது. விஸ்தாரமான விஷயத்தை சாரத்துல கொண்டு வர்றதுக்கு பயிற்சி பண்ணுங்க. சில நேரத்துல 20 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தைகள் பேசி முடிக்கிற அளவுக்கு சாரமாகவும் பேச தெரியணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது எல்லாமே கூட விட்டு போயிருக்கும், நேரம் கடந்து போயிருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்துல கூட 20 வார்த்தைகளை 2 வார்த்தைகளா சாரமாக்கி பேசவும் தெரியணும். நேரம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா. வாழ்க்கையில நம்ம எல்லாமே கத்துக்கிறது தான். ஒண்ணு ஒண்ணா நம்ம கத்துக்கிட்டே இருப்போம்.
அடுத்து நம்முடைய பேச்சுல வந்து உச்சரிப்பு மிக தெளிவா இருக்கணும். உச்சரிப்பு தெளிவில்லை அப்படின்னா நம்ம சொல்ல வந்த விஷயம் போய் சேராது. பொதுவா நம்ம எங்க ஜென்மம் எடுத்திருக்கிறோம், பிறப்பெடுத்திருக்கிறோம், அந்த பூமிக்கான, அந்த மண்ணுக்கான பேச்சு தன்மை, உச்சரிப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தெளிவான உச்சரிப்புல நாம பேச்சை கொடுப்பதுல கவனம் கொடுக்கணும். சில நேரங்கள்ல நம்முடைய வட்டார வழக்குன்னு சொல்றோம். நம்ம எந்த பிராந்தியத்துல இருக்கிறோம், அந்த பிராந்திய மொழி மட்டும் வரக்கூடாது. அது ஒரு பொதுவான பாஷையா இருக்கணும், பொதுவான வார்த்தையா இருக்கணும். இந்த ஏரியாவினுடைய வார்த்தைன்னா, அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அப்ப அது பொது வழக்கு சொல்லா இருக்கணும். நம்ம ஒரு கதையில கூட கேட்டோம். ஒருத்தர் மேல வந்து குளிர்ந்த தண்ணீரை திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஊத்தும்போது அவர் தன்னுடைய சொந்த பாஷையில வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து என்னுடைய சொந்த பாஷை, அதாவது என்னுடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் பரிசு தருவேன்னு சொன்னார். யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ திறமையா எல்லா மொழியும் பேசினார். ஆனா தூங்கிட்டு இருக்கும்போது குளிர்ந்த நீரை ஊற்றும் பொழுது அவருடைய தாய்மொழி தானாகவே வெளியில வந்துச்சு. அது மாதிரி சில நேரத்துல உணர்ச்சி வசப்படும் போது, திடீரென்ற ஒரு விபத்தை சந்திக்கும் போது அந்த வட்டார வழக்குங்கிறது சப்கான்சியஸ்ல ஆழ் மனசுல இருக்கும். அது தானாவே வெளியில வந்துரும். அந்த மாதிரி சொற்பொழிவு செய்யக்கூடிய இடத்துல வட்டார வழக்கு வராம எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய பொது வார்த்தைகளை பேசி பழகணும். இப்போ நம்முடைய பேச்சு உச்சரிப்பு என்பது எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலான பொதுவான உச்சரிப்பு தன்மையில் இருக்கணும். வட்டார உச்சரிப்பாக, பிராந்திய உச்சரிப்பாக, ஒரு சிறு ஏரியாவினுடைய உச்சரிப்பாக அது இருக்கக்கூடாது. தெளிவான உச்சரிப்பு இருக்கணும். அடுத்து வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். ஒரு பொழுதுமே நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் நெகட்டிவா இருக்கக்கூடாது. பாபா கூட பலமுறை முரளியில சொல்றது உண்டு. நீங்க எங்க சொற்பொழிவு செய்ய போறதாக இருந்தாலும் அங்கே போறதுக்கு முன்னாலேயே நீங்க மனசா சேவை பண்ணுங்க. இருந்த இடத்துல இருந்துட்டு நீங்க பேசக்கூடிய இடத்துக்கு நல்ல பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வலைகளை அனுப்புங்க. அதை மனசா சேவைன்னு பாபா சொல்றாங்க. அப்படி நீங்க முதல்லயே வந்து சகாஸ் கொடுத்துட்டீங்க, சக்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, முன்பாகவே நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை, ஆடியன்ஸ நீங்க முழுமையா தன்வசப்படுத்திட முடியும். அதாவது நீங்க பேசுறதே அவங்கள மனம் ஒருமுகப்படுத்தி கேட்க வைக்க முடியும். கேட்கறவங்களுக்கு நம்ம உயர்ந்த பாவனையை ஏற்படுத்தினோம்னா தான் நம்ம சொல்ற சொல்ல அவங்களால ஈஸியா கேட்ச் பண்ணி புரிஞ்சு ஃபாலோ பண்ண முடியும். அதை பின்தொடர முடியும். தன்னை பாசிட்டிவான வைப்ரேஷன்ல நிறைச்சுக்கணும். அப்புறம் எல்லாருக்குமே அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கணும். எப்படி நாம யோகால உட்காந்துருக்கிறோம், யோகால உட்காந்துருக்கும் போது எதுக்க உள்ளவங்க எல்லாரும் தலைமையிலையும் சிவபாபா இருக்கிறாரு. சிவபாபா அவங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷனை, சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த விஷனோட நீங்க பார்க்கறீங்கன்னா உங்க யோகா தானாவே நடந்துருது. நீங்க மற்றவங்களுக்கு சகாஸ் கொடுக்குறீங்க, பாபா சகாஸ் கொடுக்கறத பார்க்கறீங்கன்னாலே அது உங்களுடைய யோகாவா மாறிடுது. இதை நம்ம கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றோம். பாபா சொல்வார், விஸ்வ கல்யாண், உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற கண்ணோட்டம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு தானாகவே வந்து சுயத்திற்கான நன்மை ஏற்பட்டுடும். உலகத்துக்கு நன்மை செஞ்சா தனக்கும் நன்மை ஏற்பட்டுடும். பொதுவான பழமொழி அல்லது ஸ்லோகன் நமக்கு என்ன அப்படின்னா, நீங்க தனக்கு நன்மை செய்றீங்கன்னாலே அது உலகத்துக்கு நன்மை செய்யறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி, அதற்கு இப்படியும் நம்ம வந்து மாற்றி பார்க்க முடியும். உலகத்துக்கு நன்மை செய்யும் போது தானாவே நமக்கு நன்மை கிடைச்சிடும். உலகத்தின் மீதான கண்ணோட்டம் உயரும் போது நம்மீதான கண்ணோட்டம் உயர்வா தானாவே ஆயிடும். அடுத்தவங்களை உயர்ந்த கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான பாவனை, நெகட்டிவான சிந்தனைகள் தானாவே சமாப்தி ஆயிடும். இப்போ சக்திசாலியான வாயு மண்டலம் வைப்ரேஷன் உருவாயிடும். அந்த வைப்ரேஷனை கொண்டு மற்றவங்களுக்கும் நம்ம நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி வைக்க முடியும். அடுத்தது நம்முடைய ஸ்திதி பாபாவினுடைய நினைவை மறந்து போனதாக இருக்கக்கூடாது. யோக முக்தாக இருக்கக்கூடாது. பாபா நினைவு நிறைந்ததாக இருக்கணும். யோக யுக்தாக இருக்க வேண்டும். யோக யுக்துங்கிறதுக்காக ரொம்ப மெதுவா பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப யோகா கமெண்ட் கொடுக்குறீங்க, ஓகே, நீங்க மெதுவா பேசுங்க, நிதானமா பேசுங்க, பாபா நினைவுல பேசிட்டு இருக்கிறீங்க, ஓகே தான். அதுக்காக வந்து எப்பொழுதுமே முழு பேச்சையுமே ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிட்டு இருக்க கூடாது. நான் யோக யுக்தில இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம இங்க கிளாஸ் கேட்குறோம், கிளாஸ் கேட்டுட்டு நம்ம வெளி உலகத்துக்கு போறோம். வெளி உலகத்துல நமக்கு நிறைய பொறுப்புகள், கடமைகள் இருக்கிறது. அங்கே நாம லௌகீகமான சூழ்நிலைகள், மனிதர்களை சந்திப்போம். அந்த லௌகீகத்திலேயும் கூட அலௌகீகத்தை நாம தேடி கண்டெடுக்கணும். இந்த பயிற்சியை நம்ம நீண்ட காலமா செய்யும் போது நம்முடைய ஸ்திதி தானாகவே யோக யுக்தாக மாறிடும்.
ஒருவேளை நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க தவறான வார்த்தை பேசுறாங்க, மரியாதை குறைவான வார்த்தை பேசுறாங்கன்னா கூட நாம அதை சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல எந்த ஒரு நல்ல வார்த்தை, உயர்வான வார்த்தை, மரியாதையான வார்த்தையை சொல்லணுங்கிறத நாம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இதை என்ன சொல்றோம்னா லௌகீகத்தை அலௌகிகமா மாத்துறது. இப்படிப்பட்ட பழக்கம் ஏற்பட்டுடுச்சுன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஸ்திதி கெட்டு போகாது, நம்ம வைப்ரேஷன் உயர்வானதா இருக்கும். அப்புறம் ஸ்பீச்சும் கூட நல்லா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், நல்லதா உயர்வானதா. ஆக நம்முடைய கண்ணோட்டம் யோக யுக்தா இருக்கணும், யோக முக்தா இருக்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய ஊக்க உற்சாகம் குறைஞ்சிடவே கூடாது. குல்சாதாதி சொல்லுவாங்க, உயிரே போனாலும் சரி உங்களுடைய குஷி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்கே போனாலும் சரி நான் குஷியா இருக்கணும், சூழ்நிலையால என்னுடைய குஷியை நான் தொலைச்சிடக்கூடாது, இதுல கவனம் கொடுக்கணும். இப்போ நாம இங்க வந்திருக்கிறோம், அமிர்த வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இங்க நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஊக்க உற்சாகம் ஏற்பட்டுடுது. ஒருவேளை ஒரு சின்ன சோர்வு, ஒரு டயர்டு இருந்திருந்தா கூட இந்த பரிவாரத்துக்குள்ள இந்த சங்கட்டன், இந்த குழுவுக்குள்ள வரும் பொழுது முற்றிலுமாக ஊக்க உற்சாகத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். அது மாதிரி நாம எங்கே போனாலும், நம்மை யார் சந்திக்க வந்தாலும் அவங்களுக்கு நம்மிடமிருந்து அந்த ஊக்க உற்சாகத்தினுடைய வைப்ரேஷன் போகணும். நமக்கு இங்கு புது சங்கல்பத்தினுடைய டானிக், ஊட்டச்சத்து, சத்துணவு நமக்கு கிடைக்குது இங்க. நம்ம சகோதரி கூட அந்த வகுப்புல ஞாபகம் வருது. விழித்தெழுங்கள் ஹனுமானே விழித்தெழுங்கள்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லும் பொழுது இங்க இந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹனுமான் ஆயிட்டோம். அப்படி ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு சுமானத்தை நமக்கு கொடுத்தாங்க. நம்முடைய ஸ்திதி அவ்வளவு உயர்வாச்சு. இப்படி நாம எதிர்க்க உள்ளவங்களுக்கும் சரி, நாமும் சரி ஊக்க உற்சாகத்தோடு இருப்பதற்கான நல்ல நல்ல புதிய புதிய சங்கல்பங்களை, ஞானத்தை நாம உள்ளுக்குள்ள நிறைச்சு வைக்கணும் எப்பொழுதும். ஒரு வார்த்தை கூட நம்மளை முழு நாளுமே ஆக்டிவ் மோட்ல கொண்டு வந்துடும். ஒரு வாக்கியம் நம்முடைய முழு நாளையுமே உற்சாகம் நிறைந்ததாக ஆக்கிடும். அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம நிறைத்து பேசக்கூடியவரா ஆகணும். நம்முடைய குஷல் பாய் கூட அன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சொற்பொழிவு கொடுத்தாங்க. அதை கேட்கும்போது நம்ம எவ்வளோ ஊக்க உற்சாகம் உடையவர் ஆகணும். இப்படி இந்த குழுவில் நாம் நிறைய கற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமும் கற்றுக்கொள்ள கூடியவராக, கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஆகி நம்ம சொற்பொழிவை தரணும். இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 விஷயங்களை பார்த்துருக்குறோம். பேச்சு கலையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 23வது விஷயமா சொல்லப்போனா, எப்பொழுதுமே நம்ம தயாரா இருக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு எப்போதும் கிடைக்காது. ஆனா எப்போதாவது நமக்கு திடீர்னு வாய்ப்பு வரும். அப்ப நம்ம தயாரா இருக்கணும்னா நாம எவ்வளவு முடியுமோ நம்ம நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். இப்ப இல்லாட்டாலும் இன்னொரு இடத்துல நமக்கு உதவும். இப்போ யோகான்னா ஏபிசிடி நினைவுபடுத்தணும், ஏபிசிடி. அப்போ வாணி நம்ம ரிவைஸ் பண்றோம்னா ஏபிசிடியில் நம்ம ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நாம நம்முடைய ப்ரிப்பரேஷனை ஒரு நாளும் குறைக்காம செய்துக்கிட்டே இருந்தோம்னா அது எப்போ தேவையோ அப்போ அது பயன்படும். திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு பெரிய தலைவர் பேச வேண்டியது இருக்கும். சொற்பொழிவாளர் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அந்த நேரத்துல திடீர்னு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க வாங்க, நீங்க சொற்பொழிவு செய்யுங்கன்னு. அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. நாம தயாரா இருக்கணும். எப்பொழுதுமே மெட்டீரியலோட அதற்கான கருத்துக்களை நாம தயாரிச்சு நாம வைத்திருந்தோம்னா அது சரியான நேரத்துல பயன்பட்டுடும். அவர் சொல்றார், திடீரென்று எதுவும் ஏற்படும், நீங்கள் சதா தயாராக இருங்கள், அச்சானக் எவரடி அப்படின்னு சொல்றார். ஆக கற்றுக்கொள்ளக்கூடிய பாவனை, தயாரிப்பு செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு சின்னதா நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். பேச்சுல நாம எதுலையுமே மாட்டிக்க கூடாது. அதாவது திணறிட்டு இருக்க கூடாது. அப்புறம் மரியாதை குறைவான வார்த்தைகள் எதுவும் பேசிடக்கூடாது. நம்முடைய பேச்சுல வார்த்தை தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. பேச்சுல யாரையும் விமர்சிக்க கூடியதாக பேசிடக்கூடாது. பேச்சுல நம்ம குழப்பத்தை உருவாக்கிட கூடாது. சில நேரத்துல நம்ம பேசிட்டே இருப்போம், நமக்கு ஒரு சின்ன குழப்பம் கூட வந்துடும். இப்படி பேசணுமா, அப்படி பேசணுமா, இதை சொல்லணுமா, அதை சொல்லணுமா, அடுத்தது என்ன பாயிண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம் ஏற்பட்டுடும். அந்த மாதிரி நேரத்துல நாம எதிர்க்க அமர்ந்திருக்கிறவங்கள்ட்ட சில கேள்வி கேட்கலாம். சில விஷயங்களை கேட்டு அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து கூட சில கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியும். நாம குழப்பம் அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம கவனத்தை ஆடியன்ஸ்ட கொண்டு போகணும். அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து கூட நமக்கு தேவையான சில கண்டென்ட், அடிப்படையான சில கருத்துக்களை நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆடியன்ஸை பிஸி பண்ணணும். சில நேரத்துல அப்படி கூட ஆயிடும், நம்மள்ட்ட மெட்டீரியல் காலியா போயிருக்கும். நாம ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு. அவங்ககிட்ட நிறைய பதில் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கூட இருக்கும். நமக்கு நேரமும் நல்ல விதமா கடந்து போயிட்டு இருக்கும்.
மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கேள்வி கேட்கறது தப்பில்ல. ஆனா வெறும் கேள்வியாவே இருந்துடக்கூடாது. அவங்கள வந்து ஆடியன்ஸ் வந்து அது சுமையுடையதா ஆக்கிடும். மனசை சிதற வைக்கக்கூடியதா ஆக்கிடும். நாம வந்திருக்கிறது அவங்கள லேசாக்குறதுக்காக, விடை கொடுப்பதற்காக. அதை விட்டுட்டு அவங்கள்ட்டயே நிறைய கேள்வி கேட்டு அவங்களை மேலும் குழப்பம் அல்லது சுமையுடையவராகவும் ஆக்கிடக்கூடாது என்பதிலையும் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அடுத்து நம்மளுடைய ட்ரெஸ் கோடு, நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணியும் விதம் கூட எந்த சபையோ அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். பாவனை அல்லது எமோஷன் ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. கம்பீரம் மற்றும் ரமணீகரம், அதாவது சின்சியரா எடுக்கணும். அதே நேரத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் எடுக்கணும். இதுல பேலன்ஸா இருங்க. யாரையுமே நம்ம வெறுத்துடக்கூடாது. யாருடைய கருத்துக்களையும் ஒரேடியா ஒதுக்கிடவும் கூடாது. தைரியத்தை ஒரு பொழுதும் விட்டுடக்கூடாது. அன்னைக்கு கூட யார்கிட்டயோ வந்து நாளைக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும்னு சொல்லும் பொழுது அவர் முதல்லயே ஐயையோ நான் மாட்டவே மாட்டேன்னு சரண்டர் ஆயிட்டார். பொதுவா தைரியத்தை விடக்கூடாது. முடியாது மாட்டேன்னு சொல்லி பழகக்கூடாது. நான் குழந்தை பருவத்திலிருந்து இந்த பிராமண வாழ்க்கையில பாக்குறேன். எங்கெங்க நான் மாட்டேன் முடியாதுன்னு சொல்றேனோ அங்கெங்கெல்லாம் எனக்கு பின்னடைவுங்கிறது ஏற்பட்டுடுது, முன்னேற்றம் தடைப்பட்டுடுது. சரின்னு சொல்லுங்க, பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க, பாபாட்ட பொறுப்பை ஒப்படைங்க. எது நடக்குதோ எப்படி நடக்குதோ அது பாபாவுடையது, பாபா பார்த்துப்பார். சரி, இப்படி சொல்லி முன்னேறுங்க. நான் ஜி அப்படின்னா மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்கள நாஸ்திகர் அப்படின்னு கூட பாபா சொல்றாங்க. தைரியத்தை ஒரு பொழுதும் இழந்துடக்கூடாது. துணிச்சலோடு இருக்கணும். அடுத்தது நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில நேரத்துல வந்து பற்கள்ல வந்து கொஞ்சம் கேப் இருந்தா கூட நம்ம பேசுற வார்த்தை வெறும் காத்து மாதிரி போய் சேரும். அதனால சில நேரத்துல வந்து அவங்க டூப்ளிகேட் பல்லு கூட வச்சுக்கிறாங்க. சில பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த டூப்ளிகேட் பல் கீழே கூட விழுந்துரும். இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். பட் நாம எவ்வளவு கவனமா நிதானமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா நிதானமா இருப்பதோடு கூடவே தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, கிடைக்குது. இதையெல்லாம் கவனித்து படித்து பயிற்சி செய்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொன்னு, கத்தி பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது. அடுத்தது வேகமா பேசக்கூடாது, ஸ்பீடா பேசுறது அதுவும் கூடாது. பேச்சு ரசனையற்றதா ஆயிடக்கூடாது. ரசம் மிகுந்ததா சுவை மிகுந்ததா இருக்கணும் வார்த்தைகள். போர் அடிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது பேச்சு. ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு. கடும் சொற்கள் பேசக்கூடாது. கசப்பான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. நேரத்தின் அனுசாரம் பேசணும். நேரத்துக்குள்ள முடிக்கணும். பேச்சு எல்லையற்ற பாவனையோட இருக்கணும். எல்லைக்குட்பட்ட பாவனை இருக்கக்கூடாது. பிறருக்கு கட்டளையிடும்படியாக நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தையை சில பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்படி இதுலயே பாதி ஸ்பீச் போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு ஸ்பெஷலா இருக்கும். அதை அவங்களை அறியாமலே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க பாவம். பாபா வந்து இனிமையான குழந்தைன்னு சொல்றாரு, பலமுறை சொல்றாரு. அதுல பாவனை இருக்குது, அது ஓகே. நாம ஏதாவது ஒரு வார்த்தையில வந்து மாட்டிக்கூடாது. சில பேர் வாணி சொல்லும் போது பாபா சொல்றாரு ரைட்டு, உண்மைதான். ஆனாலும் அது பாவனை இல்லாம வெறும் வார்த்தையா போயிடுச்சுன்னா கேட்கறவங்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த பாபா கூறுகிறார் அப்படிங்கிற வார்த்தை கூட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஜாஸ்தி போயிடக்கூடாது. அதிகம் கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது பேச்சுல. அடிக்கடி கடிகாரம் பார்க்க கூடாது. யாரையும் நம்ம டார்கெட் பண்ணி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில ஒருத்தர் மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்க கூடாது. இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. பிறகு எந்த ஒரு தர்மத்தை பற்றியோ எந்த ஒரு அரசு பற்றியோ நாம தவறா எதுவும் பேசி அந்த கூட்டத்தினுடைய மனோபாவனைய சுமையுடையதாக ஆக்கிடக்கூடாது. ஏதோ ஒரு தர்மத்தை உயர்த்தி பேசுறது, ஒரு தர்மத்தை தாழ்த்தி பேசுறது, ஒரு அரசை உயர்த்தி பேசுறது, இன்னொரு அரசை அல்லது அரசியலை குறைச்சி பேசுறது, அப்படி இருந்துடக்கூடாது. இல்லைன்னா அப்புறம் நம்முடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த நியாயம் தூய்மைங்கிறது இல்லாம போயிடும். நமக்கு பாபா 3வது கண் கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்முடைய பேச்சுங்கிறது, நம்முடைய மனதினுடைய சிந்தனைங்கிறது கூட மற்றவங்களுக்கு தூண்டுதலை தரக்கூடியதா, வழிகாட்டக்கூடியதா, உற்சாகத்தை தரக்கூடியதா அமையணும். நம்முடைய பேச்சு விவாதத்தை உருவாக்கி விடக்கூடாது. அந்த மாதிரியான பேச்சுக்களையும் நம்ம பேசிடக்கூடாது. உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். வட்டார வழக்கா இருக்கக்கூடாது. பொது பேச்சா இருக்கணும். ஒருபோதும் ஊக்க உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது. வைப்ரேஷன் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்கணும். யோகா இல்லாத ஸ்திதி இருக்கக்கூடாது. யோகா நிறைந்த ஸ்திதி இருக்கணும். யோக முக்தி இல்ல, யோக யுக்தா இருக்கணும். இது மாதிரி ஒரு 100 விஷயங்கள் என் பேச்சுல என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். நம்மால முடியும். நீங்க அதுல கூட கவனம் கொடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.
அடுத்து தொடர்ந்து சச்சின் பாய் சொல்றாங்க, நம்ம சொற்பொழிவு செய்ய போறோம்னாலே, நான் சந்தேஷ் ஒரு செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். நான் கொடுக்கணும். ஒரு ஒரு செய்தி கொடுக்க வந்திருக்கிறேங்கிற உணர்வு இருக்கணும். 2வது நான் இங்க நிமித்தமா இருக்கிறேன். அதாவது கருவியா மட்டும் இருக்கிறேன். என்னை வாசிக்கக்கூடியவர் பாபா. நான் இங்க வெறும் வாத்தியம் மட்டும்தான். பாபா சொல்லுவாரு, பாபா எதுக்க உள்ளவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா, யார் சரீரத்துல கூட பிரவேசமாகி அவங்களுக்கு புரிய வச்சுடுவார். அடுத்தது நம்ம சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். இது என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய கருத்து. நான் இப்படி நினைக்கிறேன். அப்படின்னு நாம அதை வெளிப்படுத்தணும். அதை நாம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பரிசோதனை செய்து பார்க்கலாம். மைக்கு கொடுக்க சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு கருத்துரையாடல் 2 குரூப்பா இருந்துப்போம். 2 பேர் கையிலயுமே இப்ப மைக் இருக்கும். இதுல ஒரு குழு வந்து அரசு அதிகாரிகள், இன்னொரு குழு வந்து ஊர் மக்கள். மவுண்ட் அபுல வசிக்கக்கூடிய ஊர் மக்கள். இப்போ ஊர் மக்கள் வந்து அரசு அதிகாரிகிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அரசு அதிகாரிகள் இல்ல இல்ல அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது இரு குழுவினுடைய கருத்து. இதை இன்னொருத்தரை எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க, புரிய வைக்கிறீங்க, ஏத்துக்க வைக்கிறீங்கன்றது இப்போ மேட்ரு. இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த ஊர் மக்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட வந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் கேட்கறாங்க, நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கிறீங்க? இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணணும்னா, அரசு அதிகாரிகளை சம்மதிக்க வைக்கணும். இவங்களுடைய கருத்தை, இவங்களுடைய விருப்பத்தை அவங்களுக்கு புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். ஊர் மக்கள் இது அவசியம், முதியோர் இல்லம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனா அரசு அதிகாரிகள் இல்ல இல்ல, இங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இதெல்லாம் இப்போ நம்ம செய்ய முடியாதுங்கிறத நீங்க ஊர் மக்களுக்கு அரசு அதிகாரியா இருந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களை ஏத்துக்க வைக்கணும். ஒரு நிமிஷம் 2 குழுவினருமே கண்களை மூடி சிந்தனை பண்ணுங்க. எப்படி உங்க கருத்தை எதிர்குழுவினரை சம்மதிக்க வைக்க போறீங்க? ஊர் மக்கள் வந்து எப்படி அவசியம் அப்படிங்கிறத சொல்லணும், ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லணும். முதியோர் இல்லம். அரசு அதிகாரிகள் இல்ல இல்ல இதெல்லாம் நேரம் வேஸ்ட், இது தேவையில்லை, இதை மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், ஏத்துக்க வைக்கணும், இதை பற்றி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிந்தனை செய்யுங்க. இது ஒரு கலை. இதை நாம டெவலப் பண்ணணும். எதிரில் இருக்கிறவங்களே நாம சம்மதிக்க வைக்கணும், ஏற்றுக்கொள்ள வைக்கணும், புரிஞ்சிக்க வைக்கணும். இது மாதிரி இன்னொரு சம்பவம் கற்பனை பண்ணுவோம். மவுண்ட் அபுல வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. ஒரு குழு சொல்றாங்க, இதை டிஜிட்டல் மயமாக்கணும், இன்னும் அப்டேட் பண்ணணும், சொபிஸ்டிகேட்டட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க இல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னா ஏன் தேவையில்லை அப்படிங்கிறத விவரமா சொல்லணும். இருக்கிறவங்களை ஏத்துக்க வைக்கணும். சொல்லலாம், கிராமத்துவாசிகள் எல்லாருக்கும் இன்டர்நெட் வசதி கிடையாது, அதனால அவங்க இங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு இவங்க சொல்லணும். இது எல்லாமே சொற்பொழிவு கலை, அந்த பேச்சு கலையில இதெல்லாம் வருது. ஒருத்தரை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு நாம எப்படி சிந்தித்து பேசணும் அப்படிங்கிறது. நம்மிடம் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு நியாயமான ஒரு கருத்து இருக்கிறது. அதை நாம் அனைவருக்கும் எளிதில் விளங்கும் வண்ணம் போய் சேர்க்க வேண்டும். படிச்சுட்டு ஒப்பிக்கிறது பேரு பேச்சுக்கலை இல்லை. நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது, அதை தெரிவிப்பது அவசியம். ஐ ஹாவ் எ மெசேஜ் டு கிவ் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும், உந்துதல் இருந்துட்டே இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.